ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரைவர், டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணி பார்க்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டோட ஹோம் பேஜில் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க டேரெக்டாக. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், லாகின் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அண்ட் அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதோ இல்லை எடிட் பண்ணதோ பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணல, இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா ஸோ கீழே இருக்க பாருங்கள், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைனில் இருக்க பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய இன்சியல் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உனக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்ரு, கேபிட்டல் லெட்ரு, ஸ்பெஷல் கேரக்டரு, நம்பரு, இது நாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா வந்து நீங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் போய்டும், மறந்துடுவீங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணியாச்சு. ஸோ அதே பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ரீடைப் பாஸ்வேர்டு இருக்குங்க, அதில் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கேப்சா இருக்குது பாருங்கள், அந்த கேப்சா வந்து கரெக்டாக என்டர் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், லாகின் பண்ணிங்க. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடி தான். ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு தான் வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே கேப்சா இருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துங்க. லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு பாருங்கள், அதில் போய் ஓகே கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் அதுக்கு அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷியருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா செலக்ட் கண்ட்ரோல் மவுஸ் கிளிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். ஸோ வந்து நான் கேஷியர் கொடுத்துக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது 02. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் இருக்குது பாருங்கள், ஆல்ரெடி வந்து உங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஜெண்டர் வந்து என்டர் பண்ணிங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து திருமணம் ஆனவரா சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் அதுக்கான வந்து ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து அன்மேரிட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்ளிகன்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ சொந்த மாநிலம் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ சொந்த மாவட்டம் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஃபாதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. இனிஷியல் வந்து ஃபஸ்ட் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் என்டர் பண்ணிங்க. ஸோ ஃபாதரோட ஆக்குபேஷன் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ தந்தையின் தொழில் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதரோடைய நேம் கேட்குறாங்க, அதை என்டர் பண்ணிங்க. ஸோ மதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்க பாருங்க. ஸோ வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் என்டர் பண்ணிங்க. ஸோ மதர் டங் கேட்குறேன் பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ நான் வந்து தமிழ் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய
நேஷனாலிட்டி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ரிலீஜன் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஆதார் கார்டு இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ நான் எஸ் கொடுத்துருக்கேன், இருக்குன்னு சொல்கிறேன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்க. பேன் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டூ யூ ஹேவ் பாஸ்போர்ட்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. சாதி வகுப்பு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து மாற்றுத்திறனாலே கேட்குறாங்க பாருங்கள். அது எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ நீங்கள் பணியில் உள்ள விண்ணப்பதாரரா, அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் பணியாளர் அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பணியாளர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் அதில் அங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணணும்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த நினைவு டேட் வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பதிவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். அது வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலைவாய்ப்பு அலுவலக பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தோடைய பேர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துங்க. நீங்கள் ஏற்கனவே மாநில மத்திய அரசு பணியில் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அது எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஆர் யூ டெம்பரரி ஆர் டிஸ்சார்ஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டோ இல்லை வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்குறாங்க. நான் நோ கொடுத்துக்கிறேன். ஆர் கிளைமிங் ரிசர்வேஷன் அண்டர் எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்குறாங்க பாருங்கள். நான் நோ கொடுத்துக்கிறேன். எஸ்னா எஸ் கொடுத்துங்க, நீங்கள் இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய பின்கோடு வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து சேம் ஆச்சுன்னா சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்குது பாருங்கள். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுடைய ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள். அதை வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் இருக்குது பாருங்கள், அதை அப்லோட் பண்ணிங்க. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்து பாருங்கள், ஓகே கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th 12th காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. டேட் ஆஃப் இஷ்யூ சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோடைய டேட் ஆஃப் இஷ்யூ சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதம் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி வாரியம் இருக்குது பாருங்கள், எடுகேஷன் போர்டு இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு வந்து என்டர் பண்ணிங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து ஒருவேளை மெட்ரிகுலேஷன் வந்து என்டர் பண்ணிங்க, இல்லை சிபிஎஸ்சி என்டர் பண்ணிங்க. ஸோ நான் வந்து எடுகேஷன் போர்டு இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ மோட் ஆஃப் ஸ்டடி கேட்குறாங்க பாருங்கள், ரெகுலராக ப்ரைவேட்டாக கேட்குறாங்க பாருங்கள், வந்து நான் அதை சூஸ் பண்ணி ரெகுலர் சூஸ் பண்ணிங்க. இல்லை நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக ப்ரைவேட்டை சூஸ் பண்ணிங்க. ஸோ பர்சன்டேஜ் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹெச்எஸ்சியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டா இல்லை வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டா இல்லை வந்து ஐடி ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து நான் வந்து ஹெச்எஸ்சி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய மார்க் ஷீட் வந்து வழங்கப்பட்ட மாதமும் வருஷமும் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க.
ஸோ உங்களுடைய எடுகேஷன் போட்டு கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க பாருங்கள், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. மோட் ஆஃப் ஸ்டடி கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. உங்களோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய யூஜி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ வந்து அதை நீங்கள் வந்து நீங்கள் பிஏவா பிஎஸ்சியா இல்லை பிகாம் பிபிஏவான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பிகாம் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் நேம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி நேம் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் அதை என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய மீடியம் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய மோட் ஆஃப் ஸ்டடி இருக்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ உங்கள் பர்சன்டேஜ் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்து படித்தல் கேட்குறாங்க பாருங்கள், தமிழ் கேட்குறாங்க பாருங்கள், எஸ் கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து தமிழ் எழுதி வரணும்னா எஸ் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் பேச வரணும்னா எஸ் கொடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பேச வரணும்னா எஸ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எழுத வரணும்னா அது எஸ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச வரணும்னா அதுக்கு எஸ் கொடுத்துங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு மொழி தெரியும்னா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேச வரும் எழுத வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் கேட்குறாங்க பாருங்கள், எஸ் கொடுத்துங்க, நோ கொடுத்துங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தெரியும்னா இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு டைப் பண்ண வரணும் எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து தமிழில் ஷார்ட் ஹேண்ட் தெரியும்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. ஸோ வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஷார்ட் ஹேண்ட் தெரியும்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. ஸோ கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி கொடுத்துங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹேவ் ஏ கம்ப்யூட்டர் கோர்ஸ் இன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கேட்குறாங்க பாருங்கள். இது வந்து எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள். ஸோ வந்து நான் எஸ் கொடுத்ததுனால வந்து இங்கே நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஸோ நோ கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ எடுகேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வருது பாருங்கள். ஸோ அது வந்து ஓகே கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ கூடுதல் தகவல் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான விவரத்தை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து அங்கே வேலை செஞ்சு வந்து உங்களுக்கு வந்து டீபார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாரு இல்லை வந்து இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி சொல்லிட்டு கேட்குறாங்க, நோ கொடுத்துங்க. தங்கள் மீது ஒழுங்குமுறை நடவடிக்கை கண்காணிப்பு விசாரணை வழங்கப்பட்டுள்ள அல்லது வந்து பரிந்துரைக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அது வந்து நோ கொடுத்துங்க. ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க, நோ கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஃபைன் எதாவது கட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய சர்வீஸ் டைமில் ஏதாவது நீங்கள் ஃபைன் கட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க, நோ கொடுத்துங்க. ஏன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் எதுலேயும் வேலை செய்யலை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ தான் வரும். ஸோ கரெக்டாக வந்து படித்து கொடுத்துங்க. ஸோ உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் வழக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நோ தான் வரும். எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான தகவல் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நோ தான் வரும். எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இல்லை சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃப் வந்து நீங்கள் மாற்றி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th 12th உங்களுடைய டிகிரி இல்லை வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா இல்லை வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃபாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களை பற்றி விதமாக சொல்கிற 2 பேரோட விவரம் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அவங்களோட பேர் கேட்குறாங்க.
ஸோ பதவி மற்றும் எந்த துறையில்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் என்டர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ வந்து கரெக்டாக வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கொடுத்துங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல் சொல்லியிருக்காங்க. ஓகே கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இதே வந்து பிசி எம்பிசி மற்ற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் கட்டுறதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த செலானை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.